شغني أبي به تغليما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبيين يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه إن الحمد لله رب العالمين الصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد لقد سمع الله قول الذين قالوا إن الله فقير ونحن أغنياء صدق الله العلي العليم இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாவட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை பின்துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அஹ்தாபுகள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள் அத்துணை நபர்கள் மீதும் குறிப்பாக இந்த தஃப்சீருடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 200 ஆயத்துக்கள் கொண்ட இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசி பகுதியான 180க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை பார்த்து முடித்து கடைசி பகுதியாக 181வது ஆயத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து பல்வேறு சூறாக்களுடைய விளக்க உரை விரிவுரைகளை கேட்டு அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்று இந்த சூரா ஆல இம்ரானில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆயத்து 181வது ஆயத்து. லகது சமியல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியாஹு. இந்த ஆயத்துடைய விளக்க உரையை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஆயத்து, இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது, ஏன் இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்பதை நாம் ஃபஸ்ட்டு விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு ஆயத்து. ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சுன்னா அதற்கு முக்கியமான காரணம் இன்னொரு ஆயத்து. இதுக்கு முன்னாடி ஆல இம்ரானுடைய சூறாவுக்கு முன்னாடி அல்-பக்ராவுடைய சூறா. அல்-பக்ரால 245வது வசனத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், அழகான முறையில் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறானா, அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்காக அதிகரிக்கும்படி செய்வான். அதாவது சூரா ஆல இம்ரானுடைய 245வது வசனம் என்னன்னா இப்படி வருது. அந்த 245வது வசனத்தில் அதாவது அழகிய கடன் கொடுப்பவர் யார், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டு, அப்படி நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அதை அல்லாஹ் வந்து பன்மடங்காக ஆக்கி தருவேன் அப்படின்ட்டு அல்-பக்ரா சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூறாவை, அந்த வசனத்தை யூதர்கள் எப்படி தெரியுமா வழங்குறாங்க, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கணுமா, அல்லாஹ் வந்து ஏழ்மை ஆயிட்டான், அல்லாஹ் வந்து ஏழை ஆயிட்டான், அதனால் பார்த்தீங்களா அல்லாஹ் வந்து எங்ககிட்ட கடன் கேட்குறான், அப்போனா யார் பெரியவங்க, அல்லாஹ் ஏழை ஆயிட்டான், நாங்கள் பணக்காரங்க ஆயிட்டோம் அப்படின்ட்டு யூதர்கள் தவறான முறையில் இந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறக்கணும் அப்படின்ட்டு இப்னு கசீர் அப்படின்ற தஃப்சீர் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதாவது எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இஸ்லாத்துடைய முதல் கலீஃபா, எம்பெருமானாருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்திய ஒரு முதல் கலீஃபா. அப்பேற்பட்ட இஸ்லாத்துடைய முதல் கலீஃபாவான ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நம்ம குரானை போதிக்கிறதுக்கு ஒரு மக்தபு மதரசாவோ, இந்த குரானை மனப்பாடம் பண்ணுறதுக்காக ஒரு இஃப்லு மதரசாவோ, அதே போல் குர்ஆனுடைய வசனங்களை தெளிவாக விளங்குறதுக்காக ஆலிம்களுடைய மதரசாவோ இருக்குதோ, அதுபோல் அந்த காலத்தில்
தௌராத் அப்படின்ற வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக யூதர்கள் தனியாக அவங்களுக்குன்ட்டு ஒரு பில்டிங்கை வச்சு அதுக்குன்ட்டு ஒரு ஆசிரியரை போட்டு தௌராத்துடைய வேதத்துடைய விளக்க உரையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். தௌராத்துடைய வேதமும் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது தான். நமக்காக இறக்கப்பட்டது ஒரு 4 வேதம். அந்த 4 வேதத்தில் ஒன்று தௌராத் வேதமும் கூட. ஆனால் இன்றைக்கி அது மாற்றப்பட்டுடுச்சு, அது வேறு கதை. அப்பேற்பட்ட தௌராத் போதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அந்த தௌராத்தை யார் போதிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஃபின் ஆசும் அப்படின்ற ஒரு மத குரு தௌராத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த இடத்துல போயிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபின் ஆஸை பார்த்து, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. ஏன்னா தௌராத்தில் தெளிவாக போட்டிருக்கு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு நபிமார்கள் வருவார், அவரை நீங்கள் ஈமான் கொள்ளணும் அப்படின்ட்டு தௌராத்தில் இருக்குது. அதை ஓதி கொடுக்குற, அதை தௌராத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மத குருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தால் அந்த உண்மையை நீ ஏன் மறுக்கிற? ஏன் மக்களுக்கு இதை சொல்ல மாட்டுற? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கொள்கிறதுக்கு மக்களை தடுத்துக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த மதகுரு சொல்கிறானா, யூதருடைய மதகுரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், அபூபக்கரே, எங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை கொண்டு வரான். சூரா அல் பக்ரால 245வது ஆயத்தை கொண்டு வரான். எங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் எந்த தேவையுமே கிடையாது அபூபக்கரே, ஆனால் அல்லாஹ்விற்கு எங்கள் மேலே தேவை இருக்குது. அடுத்து இந்த சூறாவை ஓதி காட்டி, இந்த வசனத்தை ஓதி காட்டி, பார்த்தியா அல்லாஹ் ஏழை ஆகிட்டான், நாங்கள் செல்வந்தர் ஆகிட்டோம், அல்லாஹ் எங்ககிட்ட கடன் கேட்குறான் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட அல்லாவை நாங்கள் ஏன் பின்பற்றணும்? அப்பேற்பட்ட அல்லாவை பின்பற்றுங்கன்னு சொல்கிற முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் நாங்கள் பின்பற்றணும் அப்படின்ட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறோம். அது மட்டும் அதோடு விட்டால் பரவாயில்ல. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வட்டி கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க? இந்த ஆயத்தை ஒழுங்காக பாருங்களேன், நீங்கள் வட்டி கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கறது யார்? அதை பன்மடங்காக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? வட்டியோடு திருப்பி கொடுக்குறான்னு சொல்கிறான். எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? வட்டி வாங்கக்கூடாதுன்னு உங்கள் மார்க்கம் தான் சொல்லுது. ஆனால் இப்போ அல்லாஹ் கடன் கொடுங்க, நான் பல்மடங்காக வட்டியோடு சேர்த்து தரேன்னு உங்கள் அல்லாவே சொல்கிறானே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமானு கேட்கும்போது எப்பவுமே பொதுவாக அமைதியான சுபாவம் கொண்டவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பேற்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபமாகி அந்த மதகுருவுடைய கன்னத்திலே அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க, எங்களுக்கும் யூதர்களுக்கும், அதாவது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் சில ஒப்பந்தங்கள் இருக்குது, அந்த ஒப்பந்தம் கண்டு இல்லைனா உன்னுடைய தலையை நான் துண்டித்திருப்பேன் அப்படின்ட்டு திட்டிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபமாக போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த விஷயங்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போகுது. இதை யார் சொல்கிறான்னா அந்த மதகுருவே நேராக வந்துடுறான். இந்த பார் முகமதே, உன்னுடைய தோழர் என்ன பண்ணார் தெரியுமா, என்னை எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு தன்னுடைய கண்ணத்தை காட்டுறாரு. ஆனால் எம்பெருமானாருக்கு தெரியாதா யார் எப்படின்ட்டு? குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரியாதா? உடனே கூப்பிட்டு விடுறாங்க, சஹாபாக்களை அனுப்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அதே போல் அந்த மஜ்லிஸுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அந்த இடத்துல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்காங்க, இன்னும் பல்வேறு சஹாபாக்கள் இருக்காங்க, கூடவே அந்த மதகுருவும் இருக்கார். இப்போ கேட்குறாங்க, அபூபக்கரை, இவர் உங்கள் மேலே ஒரு குற்றம் சொல்கிறார், அது என்ன? நீங்களே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வை பற்றி இப்படி தவறான விஷயங்களை சொன்னார், அதனால் எனக்கு கோபம் தாங்க முடியல, அதனால் நான் அடித்தேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த யூதனுடைய மதகுரு சொல்கிறானா, இல்லை நானும் அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொய் பேசவில்லை என்பதை நிரூபணம் செய்வதற்காக இப்படி ஒரு ஆயத்தை இறக்குறான். லக்கது சமியல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியாஹு, அல்லாஹ் ஏழை நாங்கள் செல்வர்கள் என்று சொன்னவர்களுடைய சொல்லை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்று விட்டான் அப்படின்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி, அந்த யூதன் சொல்கிறது பொய், உண்மையாகவே யூதன் இந்த சொல்லியிருக்காங்க, அதனால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தாங்க அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்துகிறான் அந்த இடத்துல, இல்லையா? பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2 வகையாக மனிதர்களை படைச்சிருக்கான். ஒன்று ஏழை, இன்னொன்று பணக்காரங்க, இல்லையா? இந்த 2 நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏழைகளுக்கு என்ன சோதனை?
ஒருத்தர் ஏழையாக இருக்காருன்னா அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும், அவருக்கு பணப்பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் எந்த அளவிற்கு அமைதியாக பொறுமையோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் அல்லாவை விட்டு வாடாதவராக, அல்லாவின் மீது கோபம் கொள்ளாதவராக. அதாவது டக்குன்னு கோபம் ஆகிடுவோம். ஏழைகளாக இருக்கவங்க பக்கத்து வீட்டை பார்ப்போம், நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல செலவு செய்யக்கூடியவராக இருக்காங்க, ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு போடக்கூடியவராக இருப்பாங்க, நல்ல செப்பல் அணியக்கூடியவராக இருப்பார்கள், நல்ல தொப்பி போடக்கூடியவராக இருப்பாங்க, உயர்தரமான ஆடைகள் அணியக்கூடியவராக இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ அப்படின்ற அல்லாவின் மீது கோபம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் ஏழைகளுக்கு சோதிப்பான். பணத்தை கொடுக்காம அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் பணக்காரங்கள் அல்லாஹ் எப்படி தெரியுமா சோதிப்பான்? பணத்தை வாரி வாரி கொடுத்துருவான் அல்லாஹ். அதுக்கு பிறகு அந்த பணத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறார்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறாங்க, அதை அவங்களே வச்சுக்கிறாங்களா அல்லது அவர்களுடைய குடும்பத்தோடு நிறுத்திக்கிறாங்களா, அந்த செல்வத்தெல்லாம் அதை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்களா, ஏழை மக்கள் இதன் மூலமாக பயன்பெறுகிறார்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வைத்து பணக்காரங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனை செய்கிறான். ஆனால் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் என்னென்னா ஏழையாக இருக்கிறது தான் உண்மையாகவே. அதனால்தான் இந்த மார்க்கம் ஏழைகளை பெரிய அளவு கண்ணியப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை பல நிகழ்வின் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஒரு கட்டத்தில் ஏழைகளோடு எப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அப்படின்ற வரலாற்றை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஷ்வது ரஜுலுன், ஒரு மனுஷன், நல்ல கருமையான ஒரு மனுஷன், இம்பரகத்தன், அது ஒரு மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன வேலை செய்கிறாங்கன்னா, கான யகூனு ஃபில் மஸ்ஜிதில் யகூமு மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆள் என்ன ஆகிறாங்கன்னா, ஒரு நாள் கான யகூனு ஃபி மஸ்ஜிது யகூமு மஸ்ஜித் மாத்த வலம் யாலமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மௌத்திஹி, அவர் மரணிச்சிடுறாங்க. அந்த விஷயம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாமல் போயிடுது. அடுத்து திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகரவுதாத்த யௌமின், ஒரு நாள் ஞாபகம் வருது, இப்படி ஒரு நபர் மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஏழ்மையான நபர் இருந்தார், அவரை காண எங்கே போனார் தெரியலையே அப்படின்ட்டு உடனே சஹாபாக்களை பற்றி கேட்குறாங்க. மா ஃபகல தாலிக்கல் இன்சான், அந்த மனுஷன் என்னப்பா ஆனார், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்களாம், காலு மாத்த யார சூழல்லா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஃபாத் ஆயிட்டாங்களா, அந்த செய்தியை என்கிட்ட சொல்லலை. இல்லை யார சூழல்லா, ஒரு ஏழ்மையான நபர், அவரை பற்றி எதுக்கு நம்ம உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றனால நாங்கள் சொல்லலை யார சொல்லலான்னு சஹாபாக்கள் சமாளிக்கும் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உடனே சொல்கிறாங்க, எங்கே இருக்குது அந்த கபரு எங்களுக்கு காட்டுங்க. ஃபதலூனி அலா கபரிகி, அவருடைய கபரை காட்டுங்கன்ட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கிட்ட போயிட்டு அந்த ஜனாசாவிற்காக, அந்த ஏழை நபருக்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரலாற்றில் பார்க்குறோம். அப்படின்னா இந்த மார்க்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு எப்படி உறவாடி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஏழைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்பதை நம்ம பார்க்கணும். அதே போல் பல்வேறு ஹதீஸின் வாயிலாக பார்க்குறோம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரப்ப அஸ்அஸ மத்ஃபூஹி பில் அபுவாபி லவ் அக்ஸமு அலல்லாஹி அப்ரஹு, அதாவது பரட்டை தலை கொண்ட வீட்டு வாசல்களை தடுத்து நிறுத்தப்படக்கூடிய எத்தனையோ பேர், அதாவது பரட்டை தலையோடு இருப்பார், ஆளே ஒரு பார்க்கறதுக்கு விகாரமாக இருப்பார், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது, தன்னுடைய முடியை எண்ணெயை வச்சு நீட்டாக வாராமல் ஒரு மாதிரி பரட்டை தலையோட ஒரு விகாரமாக இருப்பார். அப்பேற்பட்ட நபர்லாம் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சேர்க்க மாட்டோம், வெளியிலே நிற்க வச்சுருவோம். அப்பேற்பட்ட எத்தனையோ நபர்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு மனுஷன் கையில் பணம் வந்துருச்சுன்னா பாருங்களேன், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போயிடும், இறைவன் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சி போயிடும்.
ஒரு சில பணக்காரங்கள் நம்ம பார்க்குறோம், பணம் இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது இறைவனுடைய சிந்தனை பெரும்பாலும் வராது. பிஸ்னஸ் இருக்குப்பா, நம்ம கடையை பார்க்கணும், இந்த கடையுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சு அடுத்த கடைக்கு போகணும், அடுத்த கடையை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணணும், அதற்கான இடத்த பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பணம் அவனை டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஏழையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்வான்? வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாம் எப்படியாச்சும் வீட்டு வாடகை கொடுக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுன்ட்டு இறைவனிடம் போய் சரண்டர் ஆகிடும். ஏழைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத்து இறை சிந்தனையோடையே இருப்பாங்க அவங்க. அப்பேற்பட்ட நபர்கள் தான் ஏழைகள். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அப்படி பரட்டை தலையோடு இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையான நபர்கள் எல்லாம் எத்தனையோ நபர்கள் அல்லாவிற்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் ஒரு முறை ஏழையுடைய கண்ணியத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்துவதற்காக இப்படி ஒன்று விஷயத்தை செஞ்சு காட்டுறாங்க. அந்த நேரத்தில் சஹல் கால, அதாவது சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மர்ர ரஜுலுன் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால மா தகூலன ஃபி ஆதா. அதாவது பணக்கார சமுதாயத்தில் இருந்து ஒரு மனுஷன் எம்பெருமானாரின் பக்கம் அப்படி போகிறாரு. உடனே பார்த்துட்டு கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து, இந்த மனுஷனை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். ஒரு மனுஷன், பணக்கார மனுஷன் போகும்போது சஹாபாக்களை பார்த்து, அங்கே போகிறாருலப்பா, அவரை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்களாம், அர்ரி இன் கதப அன் யுன் கஹ. அதாவது அவர் நிக்கா முடிக்கிறதுக்காக எங்களுடைய பெண்களை கேட்டால் நாங்கள் பொண்ணு கொடுத்துருவோம். அவர் தான் பணக்காரராச்சு. எங்களுடைய பொண்ணை கேட்டார் நிக்கா முடிக்கிறதுக்குனா நாங்கள் பெண் கொடுத்துருவோம். அடுத்து சொல்கிறாங்க ஒயின் சஃபக அன் யுசஃபக. அதாவது அவர் எதுக்காச்சும் ஏதாவது விஷயத்துக்காக பரிந்துரை செஞ்சார்னு வைங்களேன், அந்த பரிந்துரையை நாங்கள் ஏற்றுப்போம். சரி ஜி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஏற்றுப்போம். அதே போல் அவர் ஏதாச்சும் எங்ககிட்ட பேச வந்தாருன்னு வைங்களேன், அதை உடனே நாங்கள் உட்காந்து அப்படியா அப்படின்ட்டு நாங்கள் செவிமடுத்து அந்த கேள்வி விஷயங்களெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆன்சரெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை சஹாபி அப்படியே கிராஸ் பண்ணி எம்பெருமானாரை கடந்து போகிறாங்க. உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த நபர் பெண் கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவரே ஏழையாக இருக்கார், யார சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, யார சொல்லலாம், இவர் ஏதாச்சும் பரிந்துரை சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அவருக்கே யாராச்சும் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கார். அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அதே போல் அவர்லாம் ஏதாச்சும் செய்தி சொன்னார்னா அதை நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம், யாரும் சொல்லலாம் அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவர் பணக்காரராக இருக்கார், இவர் ஏழையாக இருக்கார், மனுஷன்தான் எல்லாமே. ஆனால் பணம் இருக்கும்போது அவருடைய அந்தஸ்தும் கண்ணியமும் மாறுது. இந்த உலகத்தில் பணம் இல்லாத போது அந்தஸ்தும் கண்ணியமும் குறையுது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லி காட்டுறாங்க. அவரை போன்ற, அதாவது முன்னாடி போனார் இல்லையா, அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அந்த ஏழ்மையானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவரை போல் அல்லாஹ்க்கு நெருக்கமானவர் யாரும் கிடையாது அப்படின்ட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏழ்மை என்பது இறைவனின் பக்கம் கொஞ்சம் நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுகுலுல் ஃபுகராஹ. அதாவது ஏழ்மையானவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள். எதுகுலு ஃபுகராஹுல் ஜன்னத்தை கபுல அக்னியாகி. பணக்காரங்களை காட்டிலும் பணக்காரங்களுக்கு முன்னாடியே ஏழ்மையானவர்கள்லாம் சொர்க்கம் செல்வார்கள். எவ்வளோ வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி. பணக்காரன் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னாடியே ஏழ்மையானவர் 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். அதனால தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையானவர்கள் தனக்கு இறைவன் கொடுக்கலன்ட்டு அவங்க யோசிச்சிடக்கூடாது என்பதற்காக ஏழைகளை அதிகப்படியாக ஆதரித்தாங்க என்று சொல்லவர் இல்லையா. இன்றைக்கி வேணுன்னா பணக்காரவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா உயர்தரமாக இருக்கலாம், அவங்க அணிந்திருக்கக்கூடிய தொப்பி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம், அவங்க போகக்கூடிய வாகனம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம், அவங்க போட்டிருக்க செப்பல் ரொம்ப விலை உயர்ந்த மெட்டீரியலால் செய்யப்பட்டதாக இருக்கலாம். நம்ம பார்ப்போம் ஏழ்மையாக இருக்கக்கூடிய நபர், நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கலையே, அவனை பாரு எவ்வளோ உயர்ந்த காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை பாரு எவ்வளோ ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பாரு எவ்வளோ அழகான கண்ணாடி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை பாரு வீக்கெண்டில் கூட நம்ம
உழைச்சிக்கிட்டே இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு ரெஸ்ட் கிடையாது, ஆனால் அவனை பாரு சனி ஞாயிறு 2 நாள் லீவ் போட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கான் அப்படி என்பது போல ஏழ்மையானவர் நினைக்கலாம். ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகும்போது ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் இந்த பணக்காரர் அனுபவிப்பதை விட பன்மடங்கு சிறப்புகளை 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அனுபவிப்பார். இவர் லெதர் செருப்பை இங்கே போட்டிருக்கலாம், ஆனால் சொர்க்கத்தில் உயர்ந்த செருப்பை இவர் அணிஞ்சிக்கிட்டு இருப்பார் ஏழ்மையானவர். அதே போல் இந்த உலகத்தில் ஒரு பட்டாடையை இந்த பணக்காரர் அணிந்துட்டு இருக்கலாம், ஆனால் மறு உலகத்தில் அல்லாவால் கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த ஆடை அந்த ஏழ்மையான நபர் அணிந்து கொண்டு இருப்பார். அதுபோல் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்த்து இவர் இயக்கப்பட்டார்களோ அது எல்லாம் சொர்க்கத்தில் பன்மடங்காக அந்த ஏழ்மையான நபர்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் ஏழ்மைகளுக்கு அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிச்சாங்க என்று வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்குன்ட்டு பணக்காரங்களை ஆதரிக்கவே இல்லையா அப்படின்றது கிடையாது. ஏழைகளுக்கு ஒரு குறை இருப்பதனால அவர்களுக்கு இந்த ஒரு ஆதரவு. அதே போல் பணக்காரர்களுக்கு இறைவன் சோதனை செய்கிறான் இல்லையா? எதை கொண்டு சோதனை செய்கிறான்? அவனுடைய செல்வத்தை கொண்டே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனை செய்கிறான். அந்த பணத்தை எப்படி அவங்க செலவு செய்கிறாங்க? ஒருவேளை இந்த மார்க்கம் சொல்வது போலவே, அதாவது உதாரணத்துக்கு ஏழ்மையானவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் நபிமார்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் நம்முடைய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையுடைய மறு வடிவமாக இருந்தார். ஏழ்மைனா இப்படி தான்ப்பா இருக்கும், நம்ம இப்படி தான்ப்பா வாழணும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் பல்வேறு நபிமார்கள் உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு நபிமார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் செல்வத்தை எப்படி செலவு செய்தார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய செல்வங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவிகளையும் அவர்கள் எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க, மக்களுக்கு எப்படியெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள், மக்களை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார்கள் என்பதை வைத்து அதை நாம் பின்பற்றினோம் என்றால் அந்த பணக்காரர்களும் சொர்க்கத்துக்கு தான் செல்வாங்க. இந்த மார்க்கம் எப்படி சொல்லி தருதோ அதுபடி நீங்கள் நடந்துட்டாலே போதும், அது பணக்காரனோ ஏழையோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சனக்துபு மா காலு வ கதலஹும் அன்பியாஹு பி கைரில் ஹக். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஆயத்துடைய தொடக்கத்தில் சொல்கிறான், அல்லாஹ் ஏழை நாங்கள் செல்வந்தர்கள் என்று சொன்ன விஷயத்தை அல்லாஹ் நிச்சயமாக கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக, அவங்க நியாயமே இல்லாமல் பல நபிமார்களை கொண்டதையும் அல்லாஹ் பதிஞ்சு வச்சுருக்கான். யூதர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள திருத்துறதுக்காக சில நபிமார்களை அனுப்பியிருப்பாங்க. அந்த நபிமார்களே கொல்லக்கூடிய மோசமானவர்களாக இருந்தாங்க. அந்த விஷயத்தை அல்லாஹ் நோட் பண்ணி வச்சிருக்கான்ற இந்த ஆயத்தில் சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த ஆயத்தை முடிக்கிறான், வண்ண கூலு தூக்கு அதாபல் அரீக், சுட்டெரிக்கக்கூடிய வேதனையை சுவையுங்கள் என்று அவங்களுக்கு நாங்கள் கூறுவோம் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் அவங்கள எச்சரிக்கையும் செய்கிறான் இந்த ஆயத்தில். அவங்க செஞ்ச தப்பை சுட்டி காட்டிட்டு இதையெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம்பா, ஒரு காலம் வரும்போது அதற்கான தண்டனை நீ சுவைத்தே தீர வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களை பற்றி நம்மக்கிட்ட இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அடுத்து தொடர்ந்து அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், தாலிக்க பிமா கத்தமத் ஐதீஹிம் வ அன்னல்லாஹ லைஸ பிலலாலின் அபீத். அதாவது அல்லாஹ்வை திட்டான், அல்லாஹ் மீது அவதூறு சொல்லிட்டான், அதனால தான் அல்லாஹ் தண்டனை கொடுக்குறான் அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் என்ன சொல்கிறான்னா அல்லாஹ், இது என்ன திட்டினதுக்காகவும் என் மேலே நீ பழி போட்டதற்காகவும் நடந்த தண்டனை கிடையாது. நரகத்தில் போட போகிறேன், நெருப்புனால் சுட்டெரிக்க போகிறேன்னு சொல்கிறது அது காரணம் கிடையாது. உன்னுடைய கையை கொண்டு எந்த தவறையெல்லாம் செய்தாயோ அதற்கான பிராச்சித்யம், அதற்கான கூலி தான் இது என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனில் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து 183வது ஆயத்து சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில பொய்யான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பொய்யான விஷயம்னா, அல்லாஹ் கிட்ட ஒரு உறுதிமொழி இவங்க வாங்கியிருக்காங்களாம். அல்லாஹ் கிட்ட யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்காங்களாம். என்ன உறுதிமொழி தெரியுமா? அதாவது இவங்க குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா, குர்பானியோ அல்லாஹ்வுடைய பக்கமோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது
அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடை கொண்டு போய் குர்பானி கொடுக்க போகிறாங்கன்னா அந்த குர்பானி இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றத சாட்சி சொல்கிறதுக்காக வானத்துலேருந்து ஒரு நெருப்பு வரணுமா. அந்த நெருப்பு அந்த ஆடை சுட்டி எரிச்சிட்டு போயிடணுமா. அப்படி சுட்டி எரிச்சிட்டு போயிட்டா தான் அந்த குர்பானி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகுமா. அப்படின்ற உறுதிமொழி வாங்கியிருக்காங்களா. அப்படி ஒரு நபி யார் செஞ்சு காட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான நபி, அவங்கள தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் இவங்களுக்கு உறுதிமொழி செஞ்சு கொடுத்துருக்காங்களா. இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இவங்க பொய்யை சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதற்கு முன்னாடி வந்த பல நபிமார்கள் இது போல் பல அற்புதத்தை இவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல்வேறுபட்ட அற்புதத்தை பல்வேறுபட்ட மோக்ஜிசாத்துக்களை செஞ்சு காட்டிட்டாங்க. ஆனாலும் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. முன்னாடி வரலாற்றை நம்ம பார்க்குறோம். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கிட்டத்தட்ட 950 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யார் நபியாக வந்தா இந்த உம்மத்துக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் 950 வருஷங்கள். அந்த 950 வருஷமும் இறைவனின் பக்கம் மக்கள் அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு ரொம்ப கம்மியான கூட்டம் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் கிட்டேருந்து வேதனை வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க எதையுமே ஏற்றுக்கலை. அந்த நேரத்தில் என்ன ஆகுது? அல்லாஹ் கிட்டேருந்து உத்தரவு வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் இவங்க தொல்லை தாங்க முடியல, இவங்க கொடுக்கின்ற அநியாயத்தை என்னால் பொறுக்க முடியலன்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறா கப்பலை தயார்படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கப்பலை தயார்படுத்தும் போது கூட இந்த மக்கள் விடலை. அப்பவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறாங்க. இங்கே எங்கேப்பா மண்ணெல்லாம் போய் நீ என்னப்பா கப்பலை ஓட்டுவியா? அல்லது இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் கடல் ஏதாச்சும் இருக்கா கப்பலை கொண்டு போய் ஓட்டுறதுக்கு? இல்லைனா ஜின்னு உனக்கு தூக்கிட்டு போய் கப்பலை ஓட்டிட்டு போவோம். அப்படியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேலி செஞ்சாங்க அந்த உம்மத்தினர். ஆனாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதாபு இருக்குது, தயவு செய்து இறைவனின் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல கேட்காம அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாக்கு கொடுத்தது போலவே அதாபை இறக்குறான், வெள்ளத்தை கொடுக்குறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களாம் அந்த கப்பலில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்கன்ற வரலாறை நம்ம பார்க்குறோம். தப்பிக்க முடியாமல் அந்த காஃபிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தார்கள்ன்ற விஷயமும் நமக்கு தெரியுது. வரலாறு மூலமாக இந்த யூதர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. ஆனால் இது அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. இது போல் ஒரு நபியை நீங்கள் புறக்கணிச்சா ஒட்டுமொத்த சமுதாயம் அழிவுக்கு உட்படும் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சை கண்கூடாக இறக்கியிருக்கான். ஒரு சமுதாயமே வெள்ளத்தால் மூழ்கி அழிஞ்சிருக்கு. இது எல்லாம் வரலாறு மூலமாக சொல்லப்பட்டு கூட இந்த யூதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் வரவே இல்லை. அதனால்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் பல்வேறு அத்தாட்சியை காட்டிட்டாங்க, இருந்தாலும் இவனுங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நபியே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல்வேறு நபிமார்கள் பல்வேறு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. நமக்கெல்லாம் பிரபல்யமாக தெரிஞ்ச ஒரு வரலாறு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அவங்கெல்லாம் வாழ்நாள் அற்புதத்தை செஞ்சு காட்டிக்கிட்டே இருந்தாங்க, அப்பவும் ஏற்றுக்கலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததே ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட குழந்தைகளை ஃபிரௌன் கொன்னுட்டான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூனியக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தையால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கொண்டுக்கிட்டே வரான். கிட்டத்தட்ட 50,000 குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்பேற்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிர்அவுனுடைய கோட்டையிலே போய் அல்லாஹ் வளர வச்சிருக்கானா அதுவே மிகப்பெரிய அற்புதம் தான். இந்த ஒரு விஷயத்துக்காகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றணும் அவங்க. ஆனால் அப்பவும் பின்பற்றலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியவராகிறாங்க, ஃபிரௌனோடு போட்டி போடுகிறார்கள் என்று பல்வேறு வரலாறு. அந்த நேரத்தில் சூனியக்காரர்களோடு போட்டி நடக்குது. அப்போது அந்த நேரத்தில் கைத்தடியை தூக்கி போடுறாங்க, பாம்பாக மாறுதுன்ட்டு பல்வேறு அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்க. அதையெல்லாம் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கண்ணால் பார்த்து கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கவே இல்லையே. இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக நம்ம போனோன்னா நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாது, நிம்மதியாக வாழ விட மாட்டான் ஃபிரௌனு. வேறு ஊருக்கு போயிட்டு நிம்மதியாக அல்லாஹ்வை தொழுவோம், அல்லாஹ்வை திக்ர் செய்வோன்ட்டு கூட்டத்தை கூப்பிட்டு கிளம்பும் போது அந்த விஷயம் ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிடுது. இதை மாதிரி மூசா தன்னுடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு கிளம்பிட்டார். அவர் இந்த ஊரை விட்டு போகிறான்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒழிச்சிடணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு ஃபிரௌன் வரான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பின கூட்டமே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குது, மூசாவே உன்னை நம்பி தான் நான் வந்தோம்,
இப்போ பாரு, ஒன்று நாங்கள் முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சா கடலில் மூழ்கி சாகணும், சரி பின்வாங்கி போகலான்னு பார்த்தா ஃபிரௌனுடைய மிகப்பெரிய படம் வந்துக்கிட்டு இருக்கு, கழுத்துலேயே அறுபட்டு சாகணும். இப்போது இப்படி ஒரு சிக்கலில் நீ மாட்டி விட்டிய மூசாவே அப்படின்னு சொல்லும்போது இறைவனிடம் துவா செஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குச்சி கையில் வச்சிருக்கக்கூடிய அசாவை வைத்து கடலை அடிக்கிறார்கள். 12 போலக்குது. அந்த 12 பாதையின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னம்மா 12 பிரியுது. அந்த 12 உரிய பாதையிலும் பயணித்து அவங்க அக்கறைக்கு போகிறாங்க. ஃபிரௌன் இதில் நடுவில் போயிட்டு இருக்கும்போது மூழ்கி இறந்துடுறான். இந்த அத்தாட்சியை கண்ணால் பார்க்குறாங்க. இதை கண்ணால் பார்த்து கூட சில பேர் ஈமானை விட்டு வெளியில் போனாங்கன்ட்டு வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பல்வேறு நபிமார்கள் பல்வேறு அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் காட்டி கூட மக்கள் அவர்களை ஏற்றுக்கலை. வேறு நபிமார்கள்லாம் விடுங்க, நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கைக்கு வாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஒருத்தர் வராரு, ஒரு காஃபிர் வராரு. என்னப்பா நீ ஏதோ நபின்னு சொல்லிட்டு அலையறியாம எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னப்பா அற்புதம் செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காஃபிர் சொல்கிறாரு, அதோ இருக்குது பார்த்தியா நிலா, அந்த நிலாவை 2 பலந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடைய முபாரக்கான ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டுறாங்க. அந்த சந்திரனை ஒரு இஷாரா செய்கிறாங்க. அந்த நிலாவும் 2 போகுது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறாங்க. அந்த நிலா ஒன்றா ஒட்டிக்குது. இந்த விஷயத்தும் காஃபிர்கள்லாம் பார்க்க தான் செஞ்சாங்க. அந்த காலத்தில் வாழக்கூடிய பல்வேறு நபர்கள் பார்க்க தான் செஞ்சாங்க. இதை பார்த்த பிறகு கூட எம்பெருமானாரை எத்தனை பேர் ஈமான் கொண்டார்கள்? எத்தனையோ பேர் அப்பும குஃப்ரில் தானே இருந்தாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சில பேர் தான். அதை பார்த்துட்டு அதை மறுத்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் எம்பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்கள்லாம் நிறைய அற்புதங்கள் இருக்குது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போர் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தபூக் போர் முடிஞ்சு வரும்போது சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒழு செஞ்சுட்டு தொழுவலான்னு பார்த்தா ஒழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குது யார் ரசூலல்லாஹ்னு சொல்லும்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு, அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு தன்னுடைய முபாரக்கான 2 விரலை தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எம்பெருமானார் சாய்க்கிறாங்க. அதுலேருந்து தண்ணி வருது. சஹாபாக்கள் எல்லாம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பாத்திரத்தை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே சஹாபாக்கள் வராங்க, யார சொல்லலாம் ஒழு செய்யணுன்ற நீயத்து இருக்கவங்களாம் குளிச்சே முடிச்சிட்டாங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நிரப்புறதுக்கு எங்ககிட்ட பாத்திரம் இல்லை யார சொல்லலாம், எங்களுக்கு தண்ணீர் போதும் என்று எம்பெருமானார் சொல்கிறாங்க. எம்பெருமானாரும் கையை எடுக்கின்றார்கள், தண்ணி நிற்குது. எம்பெருமானாருடைய 2 விரலுக்கு மத்தியிலிருந்து தண்ணி வந்துச்சு. இந்த அற்புதத்தை எல்லாம் மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. இந்த அற்புதத்தையெல்லாம் செவிவழி செய்தியாக எத்தனையோ மக்கள் கேட்க தான் செய்தார்கள் அந்த காலத்தில். ஆனாலும் எல்லாரும் ஈமான் கொண்டார்களா? எல்லாரும் ஈமான் கொண்டார்களா பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் தான் ஈமான் கொண்டார்கள். எத்தனையோ நபர்கள் மறுத்து காஃபிராகவே மரணம் அடைந்தார்கள் என்று வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறாங்க, நபியே இதுக்கு முன்னாடி பல்வேறு தூதர்கள் பல்வேறு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டாங்க, ஆனால் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இப்போ சமாதானப்படுத்த போகிறான், ஆறுதல் சொல்ல போகிறான். அடுத்த ஆயத்தில் சூரா ஆல இம்ரானுடைய 184வது ஆயத்தில் எம்பெருமானாருக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன தெரியுமா, ஃபைன் கத்தபுக்க ஃபகது குத்திப ருசூலுன் மின் கபலிக்க ஜாவு கபில் பையினாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே உன்னை பொய்யன் நிறைய பேர் சொல்லதா செய்வாங்க, அதற்காக நீ கவலைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா, உனக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் பொய்யர்ன்ற பேரை வாங்கிட்டாங்க, எத்தனையோ அற்புதத்தையும் செஞ்சு காட்டி எத்தனையோ கருணையாக அந்த உம்மத்திற்காக காட்டி எல்லாம் பண்ணிவிட்டு பொய்யர்கள்ன்ற பேரும் வாங்கிட்டு அவங்க மரணிச்சு போயிட்டாங்க நபியே. அதனால் நீங்கள் கவலைப்படார்கள். அவர்கள் எல்லாம் தெளிவான சான்றுகளை ஏடுகளையும் ஒளிரும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். அதாவது இதுக்கு முன்னாடியே தௌராத் வந்துருச்சு, இன்ஜில் வந்துருச்சு, ஜபூர் வந்துருச்சு. அதையெல்லாம் கண்ணால் பார்த்து கூட அந்த நபிமார்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். அதை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி தான் இவங்க யூதர்கள் இப்படி தான். அதனால் யூதர்களை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கவலையை நீங்கள் இது பண்ணாதே, உங்களுடைய இறைப்பணியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்காக ஒரு கூட்டம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 184வது வசனத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆறுதல் படுத்துகிறான் என்பதாக நம்ம பார்க்குறோம். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி மொத்தம்
சூரா ஆல இம்ரானில் கிட்டத்தட்ட 181லேருந்து 184 வரை ஆயத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆயத்துக்களில் சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களை எச்சரிக்கிறான். ஆரம்பத்தில் யூதர்கள் செஞ்ச தப்பை சுட்டி காட்டி யூதர்களை எச்சரிக்கிறான். பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யூதர்கள் இப்படி தான் இருப்பாங்க, முன்னாடியும் நபிமார்கள் பல்வேறு நபிமார்கள் இவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க, ஆனாலும் இந்த யூதர்கள் கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இவர்களுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள், இவங்களுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, இவங்களை எத்தனை நபிமார்கள் வந்தாலும் அவங்க போய் பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, இது இவர்களுடைய தன்மை என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இம்பெருமானாரை ஆறுதல் படுத்துகிறான் என்ற வசனத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் 185வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.